யுகம் கனெக்ட் கிருத்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி விச் இஸ் ஆல்சோ ஹெல்தி. அண்ட் இப்போ நம்ம சீரீஸ் எல்லாமே வந்து இட்ஸ் ஹெல்தி, நியூட்ரிஷியஸ் அண்ட் ஒரு பெரிய ஒரு யூஎஸ்பி வந்து இட்ஸ் வெரி டேஸ்டி ஆல்சோ. ஸோ முட்டைக்கோஸ் சப்பாத்தி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, நீங்கள் நம்ம பண்ண போகிறது முட்டைக்கோஸ் சப்பாத்தி. இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நாட் ஓன்லி வெறும் முட்டைக்கோஸ் சப்பாத்தி, முட்டைக்கோஸ் மில்லட் சப்பாத்தி இது. ஸோ அதனால் வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு நோட் பண்ணிக்கலாம். மிக்சியில் அரைத்த முட்டைக்கோஸ், கோதுமை மாவு, சிறுதானிய மாவு, இஞ்சி பேஸ்ட், பூண்டு பேஸ்ட், ஜீரகம், மஞ்சத்தூள், சிறிதளவு எண்ணெய். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த மாதிரி கலர் முட்டைக்கோஸ் வந்து எடுத்துக்கலாம். ஈவன் நார்மல் முட்டைக்கோஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை நல்லா துருவின மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு இடுறதுக்கும் சப்பாத்தி இடுறதுக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதில் வந்து கோதுமை மாவு 1/2 கப் எடுத்திருக்கேன். 1/2 கப் வந்து நம்ம மில்லட் மாவு எடுத்திருக்கேன். எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஈவன் ரெடிமேட் மல்டிகிரெயின் மிக்ஸும் எடுத்துக்கலாம். நீங்களே சாம மாவு அரைச்சி கூட போட்டுக்கலாம். இது இஸ் வெரி ஃப்ளெக்சிபிள் ரெசிபி. ஜீரகம், இஞ்சி, பூண்டு, சால்ட், கொஞ்சமாக ஆயில், மஞ்சத்தூள். ஓகே, இதை வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை முதல்ல இந்த இதில் இருக்கிற மாய்ஸ்சரை நல்லா திரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு. ஸோ இந்த மாதிரி இதை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தவாவை ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை இப்போது ஸோ இதில் வந்து நம்ம மில்லட் மாவு சேர்த்தனால சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் பிரிட்டிலாக இருந்தாலும் இருக்கலாம். பட் அதுக்கு தான் கொஞ்சோண்டு கோதுமை மாவும் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து இதை எடுத்து நம்ம ஹாட் ஆயிடுச்சு. ஸோ இது ஆக்சுவலாக வந்து ரொட்டீனாக நம்ம வீட்டில் செய்யும்போது இது வெந்துட்டு இருக்கும்போதே வந்து இன்னொன்று தேய்ச்சிடலாம். அதை இது பாருங்களேன், இதுக்கெல்லாம் இந்த சைட்லலாம் இந்த ஆவி வந்துருச்சு இல்லையா? இப்போது நம்ம லேசாக இதுக்கு ரொம்ப கம்மியாக ஈவன் ஆயில் ப்ரஷ் பண்ணால் கூட இட்ஸ் ஓகே. ஓகே, இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஓகே. ஸோ இது பார்த்தீங்கனாலே இந்த ப்ரௌன்ஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா? அது தெரியுது இல்லையா? ஸோ அதனால இது குக்ட் இது. ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு சைடில் வந்துட்டும் கொஞ்சம் ப்ரௌன் வர மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதுக்கு க்ரீன் சட்னியும் சர்வ் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த மில்லட் மாவு போட்டாக்க இப்படி தான் வந்து கொஞ்சம் பிரிட்டிலாக இருக்கும். பிரிட்டில்னால் என்னென்னா இந்த மாதிரி இப்போ சப்பாத்தி மாதிரி அந்த ஜவுத்தன்மை இல்லாமல் அது இருக்கிறனால அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் ஹேண்டில் பண்ணிக்கணும் அதை. ஸோ அண்ட் தோசை போடுறத பற்றி நம்ம வந்து சவுத் இண்டியன்ஸ் எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் தோசைக்கு வந்து தவா கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சப்பாத்தியும் ஈக்குவலி
இந்த மாதிரி ஒரு டஃப் கொடுக்குற ஒரு விஷயம் தான் அது. நாட் ஓன்லி சாஃப்ட்னஸ் மட்டும் இல்லை, அது மாவில் வந்து எண்ணெயை போட்டால் தட் டசன்ட் சால்வ் தி ப்ராப்ளம். மாவில் சப்பாத்தி மாவில் எண்ணெயோ பட்டர் நெய் போட்டு பண்ணாக்க சாஃப்டாக இருக்கும், அது வந்து கரெக்டான மெத்தட் கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம சப்பாத்தி மாவுலேருந்து ஈவன் இந்த தவாவோட டெம்பரேச்சரும் எப்படி நம்ம தோசைக்கு கரெக்டான ஹை ஹீட்டில் வச்சுட்டு குறைச்சிட்டு எப்படி நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி சப்பாத்திக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து இதை கண்டினியூஸாக இப்போ திருப்பி 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 பண்ணிவிட்டு இப்படி ஆக்சுவலாக இப்படி லூஸாக எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த சப்பாத்தி இந்த மோஷன் வந்து வரணும். இந்த கிளைடிங் ஆக்ஷன் வந்து வந்தால் தான் ஈவன் நம்ம ஃபுல் கோதுமை சப்பாத்திக்குமே அதுதான் கரெக்டான மெத்தட் ஆஃப் மேக்கிங். முதல்ல வந்தோடனே இந்த ஒரு ஓரங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் டைட் ஆகி அப்படியே எழும்புற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு சைடில் ப்ரௌன் டாட்ஸ் வரும். அந்த செகண்ட் டைம் அப்படியே லைட்டாக ஃப்ளிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேமில் காமிச்சா தான் கரெக்டான மெத்தடு. ஓகே, ஸோ இதுவும் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ ஐம் ஷுர் யூ ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த மில்லட் கேபேஜ் சப்பாத்தியை. ஸோ இது ரொம்ப ஈஸியான ரெசிபி அண்ட் ஆல்சோ வெரி ஹெல்தி ரெசிபி. இந்த ரெசிப்பியில் வந்து ரொம்ப ஒரு வேல்யூபிள் டிப் நான் சொல்ல போகிறேன். அதாவது இந்த ரெசிப்பியில் வந்து என்னென்னாக்க இதோட வால்யூம் ஆஃப் த நியூட்ரிஷ்னல் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறோம் விதவுட் இன்க்ரீஸிங் த நியூட்ரிஷ்னல் கேலரி கண்டென்ட். ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்னாக்கா இந்த நியூட்ரிஷ்னல் வால்யூம் இது ஏன் அப்படின்னாக்க வந்து இதில் வந்து மில்லட் இருக்குது, அதே மாதிரி முட்டைக்கோஸும் இருக்குது. பட் ஆனால் இதை கேலரி வைஸ் நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணாமல் நியூட்ரிஷ்னல் கண்டென்ட் வைஸ் மட்டும் இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது முக்கியமாக வந்து வெயிட் வாட்சர்ஸ்க்கும் டயட்டர்ஸ்க்கும் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரெசிபி இது. அதே மாதிரி இதில் வந்து முட்டைக்கோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இது அதுலேயும் வந்து இது கலர்டு கேபேஜ் இதில். ஸோ இதில் நியூட்ரியன்ஸ் தவிர ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறைஞ்சிருக்கு. பொதுவாகவே முட்டைக்கோஸில் வைட்டமின் சி, ஃபோலேட்ஸ், வைட்டமின் கே எல்லாமே இருக்கிறனால வந்து நியூட்ரிஷ்னலி டென்ஸ் ஃபுட். ஆனால் இதுலேயே வந்து ஒரு கொஞ்சோண்டு நெய், இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணாக்க அஃப்கோர்ஸ் ரொம்ப ஹை ஆக்டிவிட்டியாக இருக்கிறவங்க சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்க, ரொம்ப பிஸி லைஃபாக வந்து நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய இருக்குது பார்த்தீங்களா, அவங்க நல்லா சாப்பிட்லாம். பட் நம்ம வந்து டயட் கண்ட்ரோலில் இருக்கோம், நம்ம வெயிட் வாட்சிங்னா ஜஸ்ட் ஒரு ஆயில் வந்து ஒரு சின்ன ஒரு பேலட்டபிலிட்டிக்காக தான் நம்ம ஆயிலில் கொடுத்துருக்கோம் இதில். ஸோ அதனால் வந்து திஸ் ரியலி வெரி ஹெல்தி அண்ட் குட் ரெசிபி. கட்டாயம் செஞ்சு பாருங்கள் அண்ட் யூ ரியலி லைக் இட் ஸோ மச்.